சிம்மராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வார ராசி பலன் உங்களுக்கு நன்மை தரப்போதா, தீமையை விளைவிக்க போதா, நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், அமாவாசையை வழிபாடு என்ன செய்யணும், என்ன பரிகாரமெல்லாம் மேற்கொள்ளணுங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை திறனும் தலைமை பண்பும் மிக்க ராசிக்காரங்களாக இருப்பாங்க. சிம்ம ராசியோட அதிபதி சூரியங்கிறதால தன்னால் எல்லாம் முடியுங்கிற தன்னம்பிக்கையும் கர்வமும் இயல்பிலேயே அவங்களுக்கு அதிகமாக அமைஞ்சிருக்கும். சூரியனை சுற்றியே எல்லா கிரகங்களும் வருவது போல இவங்களை சுற்றி எப்போதும் 10 நண்பர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கூட்டத்தில் முதன்மை பெற்று தனித்துவமாக திகழ்வாங்க. சிம்ம ராசி ஸ்திர ராசிங்கிறதால சாதாரணமாகவே வலிமையும் அதிகாரமும் மிக்க பதவிகளில் இருப்பாங்க. தந்தையின் தொழிலை தொடர்ந்து செய்யும் பாக்கியம் பெற்றவங்க. பவர்னா மின்சாரம், அதிகாரம்னா 2 விதம் உண்டு. பொதுவாக இவங்களுக்கு அரசு பணி எளிதாக கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களின் ஜாதக வலுவுக்கேற்ப பணிபுரியும் இடத்துல எத்தனை பேர் இருந்தாலும் தலைமை பதவியில் தான் இருப்பாங்க. எதையும் அதிகாரம் மிக்க தோணியில தான் கேட்பாங்க. வாக்கு சுத்தம் நேர்மையும் இருக்கும். உண்மை, நேர்மை, நம்பிக்கை, கொடுத்த வாக்கை காப்பாத்துறது அப்படின்னாலே சிம்மராசிக்காரங்க தான். தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எதையும் செய்வாங்க. இவங்க எந்த துன்பத்தையுமே ஏற்பாங்க. சிம்ம ராசிக்காரர்களை நம்பி எதையும் செய்யலாம். ஒரு முடிவு எடுத்துட்டா அதை எந்த சூழ்நிலையும் மாற்றிக்க மாட்டாங்க. உறுதியாக நின்று நிறைவேற்றுவாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் நலன் பாதிக்கப்படும். திருமண முயற்சிகள்லாம் சாதிகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவு ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைக்கும். பிரச்சனை எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். வாடிக்கையாளர்களின் விருப்பத்துக்கேற்ப புதிய பொருள்களை அறிமுகப்படுத்துவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரமாக தான் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும். இந்த வாரம் அமாவாசை வருதுங்க. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தினம்ங்கிறது முன்னோர்களை வழிபடும் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அன்று நம் முன்னோர்களை நினச்சி குறைஞ்சபட்சம் எள்ளும் தண்ணீரும் வாத்து வழிபட்டா நம் துன்பங்கள்லாம் தீர்ந்து இன்பங்கள் பிறக்குங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாத அமாவாசைகள்லாம் ரொம்பவும் விசேஷமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருது. இந்த ஆவணி அமாவாசையும் அதே மாதிரி சிறப்பு பலன்களை தரதா அமையுது. இந்த வாரம் வரும் ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாக ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. காரணம் 5 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றும் அமர்ந்திருக்கும் நிலையில் இந்த அமாவாசை நிகழப்போகுது. இந்த நாளில் வழக்கமான அமாவாசை மாதிரியே முன்னோர்களை வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் சில தானங்களை செஞ்சால் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். ராசிநாதனான சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கும் இந்த நாளில் முன்னோர் வழிபாடுங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். காரணம் சூரியனை பித்திருக்காரகன்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட நம் சூரிய பகவானே நம் ராசியில் சஞ்சரிக்கும் நாளில் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிறது விசேஷம். மேலும் இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு தேங்காய் மாலை சாத்தி வழிபடுவதும் நல்ல பலன்களை தரும். மேலும் வயது முதிர்ந்த இயலாத பெரியோர்களுக்கு அன்னதானம் கொடுத்தால் சகல நன்மைகளும் வந்து சேரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரம். ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைகிறார். இது கிரகண தோஷ அமைப்பாகும். பணியில் கவனத்துடன் செயல்பட வேண்டிய வாரம். பேச்சில் நிதானமும் கவனமும் ரொம்ப தேவை. அடிக்கடி கை கால்களில் உடம்புகளில் வலி இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு புனித தலங்களுக்கு சென்று ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கும். உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் ராகு கேதுக்கள் எதிர்பாராத சறுக்கல்களையும் ஏற்படுத்தும். வீண் பழிக்கு ஆளாக நேரிடுங்க, எச்சரிக்கையாக இருங்க. அதனால் சட்டத்துக்கு புறம்பான எந்த செயலையும் செய்யக்கூடாதுங்க. பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய வாரம் இது. தொழிலில் வெற்றியும் மேன்மையும் லாபமும் உண்டாகும். தேவைக்கு மீறிய கடனை தவிர்த்திடுங்க. சுயஜாதக பரிசீலனைக்கு பிறகு வேலை மாற்றம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. காது மூக்கு தொடர்பான நீண்ட நாள் பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சையில் தீர்வு காணலாங்க. சிவ வழிபாடு செய்கிறதால சுப பலன்கள்லாம் ரெட்டிப்பாக கிடைக்குங்க. முடிஞ்சால் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. நன்மைகள் ரெட்டிப்பாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான பலன்கள் தான் கிடைக்கும். சில இடங்களில் வேலை சாதகமாக இருக்கும். சில இடங்களில் பாராட்டுபடி இருக்கும்.
உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த ஒரு நன்மையும் நடக்குங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த வெள்ளங்கம் நீங்கி உற்சாகம் பெருகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகிற வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வெற்றிகரமான சூழ்நிலை தான் இருக்குங்க. பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு குறித்து நல்ல செய்தி கிடைக்கிற வாரம். வியாபாரத்தை மேன்மையான லாபம் கிடைக்கும். தொழிலை விஸ்தீகரிக்க சரியான நேரம் இந்த வாரம். குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் மறையும். பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம், இருந்தாலும் நன்மை பயக்கும். அரசியல் நண்பர்களோட உதவி கிடைக்கும். புதிய முதலீடுகள்லாம் நம்பிக்கையாக நீங்கள் இறங்கலாம். நீங்கள் எதுலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுல நிதானமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக்கே கொடுத்துடாதீங்க. புதிய முதலீடுகளில் கவனமாக செய்யணும். இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இவைகளோட வெற்றிக்காக பாடுபடுவீங்க. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகன்னு பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.